அண்மை செய்தி அந்தமான் தீவின் கடல் பகுதிகளில் அதிகாலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவாகி உள்ளது. துருக்கியில் கடந்த மாதம் பெரும்பாலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. துருக்கி நிலநடுக்கம் இந்த வருடத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய பேரழிவாக பார்க்கப்படுகிறது. கடந்த 50 வருடங்களில் துருக்கி சந்தித்த மிக மோசமான நிலநடுக்கமாக பேரழிவாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. துருக்கியில் 50,000 பேர் பலியாகியுள்ளனர். 10,000த்திற்கு அதிகமானோர் நிலநடுக்கம் காரணமாக படுகாயம் அடைந்துள்ளனர். சிரியாவில் நிலநடுக்கம் காரணமாக 6,000 பேர் வரை படுகாயம் அடைந்துள்ளனர். துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் அடுத்தடுத்து ஏற்பட தொடங்கி உள்ளன. உலக அளவில் பல்வேறு நாடுகளில் அடுத்தடுத்து சிறிதும் பெரிதுமாக நிலநடுக்கங்கள் ஏற்படுத்தி வருகின்றன. அந்தமான் தீவின் கடல் பகுதிகளில் அதிகாலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளன. மாயப்பண்ட பகுதியில் இருந்து 67 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. துருக்கியில் நிலநடுக்கம் காரணமாக பலியானோர் எண்ணிக்கை 50,000ஆக அதிகரித்து உள்ளது. சிரியாவில் இதுவரை 10,000 பேர் நிலநடுக்கம் காரணமாக பலியாகி உள்ளனர்.